கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு சாப்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சேனைக்கிழங்கு தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் தண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சேனைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிய விடுங்க. அப்போ தான் தீயாமல் கோல்டன் ஃப்ரை கரெக்டாக வரும். செம டேஸ்டான கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சேனைக்கிழங்கு சாப்ஸ் செம்ம டேஸ்டான சைடிஷ்னே சொல்லலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.